அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒவ்வொரு திதிக்கும் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஆக்டிவேஷனில் இருப்பாங்க. அப்போ அமாவாசை பௌர்ணமி வரை யார் ஆக்டிவேஷன் இருப்பாங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லி வந்து வரும்போது பிரதமை திதிக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா அக்கினி நாள். பிரதமை திதி அன்று நாம் ஒரு அக்னி யாகம் வீட்டில் பண்ணினால் நாம் நினைத்த காரியம் நடக்கும். பிரதமை திதி அன்று சின்ன அக்னி யாகம் என்ன எண்ணி பண்ணுகிறீர்களோ அது நடந்துடும். இது உண்மை. அப்படின்னா ஒரு 20 வருடத்திற்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ண போயிருக்கேன். அப்போ வந்து சின்ன வயசு. இப்போ அந்த அம்மா சொல்லுது வந்து என்ன சொன்னான்னா, எனக்கு பூஜையெல்லாம் இதெல்லாம் பண்ண தெரியும், யாகமெல்லாம் பண்ண தெரியும். இப்போ ஒரு 10 வருஷமாக விட்டுட்டேன். எனக்கு அது இரவு நேரம் முழிப்பு வந்து ஒத்து வரல அப்படின்ட்டு. இப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த நபர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதியா. அதுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டார். தன்னுடைய மூத்ததாரத்து மகன், தன்னுடைய மூத்ததாரத்து புருஷனுக்கு ஒரு ஆம்பளை 2 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டா. இந்த அம்மாவை 2ஆம் தரமாக கெட்டியிருக்காங்க அப்படின்னோடனே என்ன சொன்னேன்னா, அந்த மூத்ததாரத்து பையன் வந்து என்ன சொன்னான்னா, இந்த அம்மாவை அடித்து போட்டானோன்னே அப்போ வந்து கொஞ்சம் வெளி உலகத்துக்கு வந்து 2 வீலரில் போய் ஜாதகம் பார்க்குறது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு போய் பார்க்கும்போது அந்த அம்மா சொன்னேன், அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, அவனுக்கு தேவையான சொத்தை கொடுத்தாச்சுங்க ஐயா, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லு. தகப்பன ஆள் வந்து ஓங்கி சொல்ல முடியல. ஏன்னா அவர் 2ஆம் தரத்துக்கு வாக்கப்பட்ட ஒரு 2ஆம் தரம் பொண்டாட்டி எங்களை கஞ்சி ஊற்றாமல் போயிட்டானே என்ன செய்யறதுன்னு அவர் வாய மெல்றார் சாமி அப்படிங்கிறது. அந்த அம்மா சொல்கிறேன், இந்த பூஜை பண்ணுறீங்க, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அப்போ அப்படியா சரி அப்படின்ட்டு பூஜையை வச்சாச்சு. பூஜையை வச்சு என்ன சொன்னான்னு வந்து முடிச்சாச்சு. அவன் இன்றைக்கி வரைக்கும் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அன்றைய நாள் பிரதமை திதி. பிரதமை திதியில் அக்னி யாகம் பண்ணி ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் 100% அப்படியே நடக்கும். அந்த திதிக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஏன்னா இன்னைக்கு பிரதமை திதி, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். 4 கிரகங்கள், சூரியன் சந்திரன் எதிர்கேந்திரம், கேது ராகு கேது எதிர்கேந்திரம், இவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் 4 காலில் அப்படியே நிற்கிறாங்க. இன்னைக்கு காலையில் 6:35 7:15 வரைக்கும் வந்து ஒரு பூஜை பண்ணணும். ஏற்கனவே மாசப்பிறப்பு பூஜை பண்ணும்போதே வந்து கரெக்டாக சீக்கிரம் இருந்துச்சு. அந்த பூஜையை பண்ணி அப்படியே அற்புதமாக பண்ணும்போது அதற்குண்டான எஃபெக்டிவ் வந்து என்ன சொன்னோன்னா 6 மணி நேரத்தில் தெரியும். எல்லோரும் நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாமக்கல் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாமக்கல் தாயாரை போய் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்க, யூடியூப்பில் போட்டிருந்தீங்க, நாங்கள் போயிட்டு வந்து நிறைய கூட்டம் சார் நல்லா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. எல்லோரும் கேட்பாங்க, நீங்களாம் போகிறேன், நாங்களாம் இருந்த இடத்துலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவோம். நீங்கள் அலைய வேண்டிய வயது, எங்களுக்கு அலைய வேண்டிய வயது கிடையாது. உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு பேசாமல் போயிடுவோம். அதுதான் குரு. குரு போய் எதுக்கு ஊராக அலையணும்? பல பேரை உருவாக்கி விடக்கூடியவர் வந்து அவர் எல்லாரையும் விட கோயந்தா நானும் கோயந்தான்னு வந்துச்சுன்னா வந்து குருவுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். குரு இருந்த இடத்திலிருந்து சாதிப்பவர் தான் குரு. அதை என்கிட்ட கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து யமகண்டத்தில் வந்து பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்களான்னு. நான் எதுக்கு இருக்கணும்? எனக்கு அது தேவையில்லை. என்ன காரணம்னா, எனக்கு எல்லா சம்பத்துகளும் இருக்குது. உங்களுக்கு தேவையோ எந்த சம்பத்து வேணுமோ நான் சொன்ன கிழமையில் வந்து கண்டிப்பாக 1.5 மணி நேரம் வந்து ஊமையாக இருங்க, கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி பிரதமை திதியில் பிரதமை திதி என்பது அக்னி. அன்றைக்கி ஒரு யாகம் பண்ணி ஒரு கோரிக்கையை வந்து அதில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு பேப்பரில் வந்து என்ன சொன்னால் எனக்கு இந்த கோரிக்கை நடக்கணும் அப்படின்னு நல்லா தெளிவாக எழுதி அந்த யாகம் முடிய போகிற நேரத்தில் நல்லா அந்த பேப்பரை உள்ளே எரிச்சிருங்க, அது நடந்துடும். அது என்ன காரியம் வேணாலும் நடக்கும். ஆனால் கர்மாவை நீங்கள் தான் தூக்கி சொல்லணும். நல்ல காரியமாக இருந்தாலும் நடக்கும், கெட்ட காரியமாக இருந்தாலும் நடக்கும், நடத்திடும். அது இஷ்டபூர்த்தி.
இஷ்டி, அந்த நாள் வந்து இஷ்டி, இஷ்டமானது நடக்கும். பிரதமை திதிக்கு அவ்வளோ அக்கினி நாள், அதனால் அதை பண்ணு. ரெண்டாவது பிரதமை துதியை, ரெண்டாவது திதி துதியை. இந்த துதியை என்பது பிரம்மனுடைய நாள். பிரம்மனுக்கு என்ன வேலை? ஒன்றை உருவாக்குறது தான் வேலை. அவர் சிருஷ்டிகர்த்தா. அப்போ சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கும்போது எப்போ துதியை திதி ஓடும்போது எல்லாம் பிரம்ம பூஜை பண்ணினால், பிரம்மாவுடைய படத்தை வைத்து நாம் வேண்டியது வேண்டியபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மாவுடைய படத்தை வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல், சிருஷ்டிக்கிறது தான், உருவாக்குதல் வேணும். குழந்தை இல்லையா, துதியை திதியில் வழிபாடு பண்ணுங்க. வீடு கட்டணுமா, நம்ம உருவாக்குறது தான் வழிபாடு பண்ணுங்க. காடை வந்து என்ன சொன்னால் வாங்கி வந்து என்ன சொன்னால் மரங்கள் வைக்கணுமா, உருவாக்குதல் எல்லாமே என்ன சொல்லணும், ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா உருவாக்குதல். ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது பாதுகாப்பு. அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன சொன்னால் ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து என்ன சொன்னான்னா துதியை திதியில் ஒரு காரியம் ஆரம்பித்தால் அது உருவாக்கக்கூடிய சக்தியை வந்து கொடுத்து விடும். அதை யாரும் கவனமாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து மூணாவது திருதியை திதி, கௌரி மாதாவுடைய நாள். கௌரி மாதாவுடைய நாள். பெண்கள் தாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக அழகாக வாழ்க்கையில் சங்கடம் இல்லாமல் வாழ வேண்டும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் திருதியை திதிக்கு கௌரி மாதா நாள் என்று பெயர். அந்த கௌரி மாதாவை வழிபாடு செய்யுங்கள். பெண்கள் சுபிட்சமாக சங்கடம் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீர்கள். அதுக்கடுத்து சதுர்த்தி, யமனுடைய நாள். எதிரியை வீழ்த்த வேண்டுமா, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்ன சொல்கிறான்னா வந்து 10 தேங்காய் விடலை போடுங்க. சதுர்த்தி திதி அன்னைக்கு 10 தேங்காய் விடலை போடணும். விடலை போட்டுட்டு வேற சொல்லி அடிங்க, எதிரி விழுந்து போவான். எத்தனை சதுர்த்தி அடிக்கணும்? 10 சதுர்த்தி அடிக்கணும். மாதத்தில் 2 சதுர்த்தி வரும். 4 மாதம் 2 8. அப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து 4 மாதத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு 2 அப்படிங்கும் 4 மாதத்தில் 8 திதி வந்துடும். அதுக்கடுத்து 9வது மாதத்தில் ஒரு 2 திதி. பாருங்கள், 9 மாதத்துக்குள்ளே ஒருத்தனை சோழி முடிக்கணும்னா அதுதான் யமனுடைய நாள், சதுர்த்தி. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பஞ்சமி. பஞ்சமிக்கு பேர், பஞ்சமி திதியோடைய நாள் என்ன நாள் தெரியுமா? நாகதேவன் நாள். அன்றைக்கு பாம்புகள் வலிமையாக இருக்கின்ற நாள். நாகபஞ்சமி, கருட பஞ்சமி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ ஒருத்தர் வந்து பஞ்சமி திதியில் போய் பிறந்துட்டாங்களோ அவர்கள்ட்ட போய் மோதினீங்க அப்படின்னு வச்சா பாம்பு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நினச்சி பார்த்து கொண்டு விடும். அப்போ பஞ்சமி திதி நாகதேவனுடைய நாள், நாகதேவியுடைய நாள். அதனால் பஞ்சமி திதியில் பிறந்த பொம்பளைகிட்டையும் பஞ்சமி திதியில் பிறந்த ஆம்பளைகிட்டையும் வாக்கு கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்கும்? மனசுக்குள்ளே வச்சுருந்து என்ன சொன்னா விஷத்தை வந்து போட்டுருவாங்க, மரணம் வந்துவிடும். அதனால் பஞ்சமி திதியில் நாகதேவனுடைய நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய குறைகள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகணும். நம்ம ஜாதகத்தில் வந்து சர்ப்பதோஷங்கள் இருக்கிறது, சர்ப்பத்தால் பிரச்சனை இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டான், 10ஆம் இடத்துல கேது வைக்கணும், தொழிலில் நஷ்டம் பிரச்சனைலாம் இருக்குயா, என்னையா பண்ணுறது அப்படின்னா பஞ்சமி திதி அன்று சர்ப்ப வழிபாடு, 2 சர்ப்பங்கள் இருந்த நிறையா இருக்கிற கோயில்களில் போய் அதற்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு விளக்கு போட்டுவாங்க. சர்ப்பதோஷம் காளியாக்கி அன்னைக்கு அது அந்த நாளுக்கு அவ்வளோ பவர் உண்டு. அதுக்கடுத்து சஷ்டி. சஷ்டி என்று சொன்னால் முருகனுடைய நாள். சஷ்டி திதி என்று எது வேண்டினாலும் கிடைக்கும், எது வேண்டினாலும் கிடைக்கும். எது வேண்டாலும் சார், பெருநிதிக்கு அதிபதி, பெருநிதி
பெருநிதி. 6 என்பது வேலை. 6 என்பது வேலை, சஷ்டி என்பது வேலை. அப்போ வேலையின் மூலமாக பெரிய பண வருவாயை கொடுக்கக்கூடியது சஷ்டி. அப்போ என்ன சொல்லலாம்னா வேலை, வேலைக்காரர்களுடைய தொந்தரவு இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொன்னால் சஷ்டி திதியில் முருகனை வழங்குங்கள். வளர்வரை சஷ்டி, தேய்வரை சஷ்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வேலை நல்லா ஓடும், வேலைக்காரர்கள் நல்லா வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கு நிதி 2 கையில் அள்ளுற மாதிரி வந்துடும். அவ்வளோ திதிக்கு வலிமை உண்டு. சப்தமி சூரியனுடைய நாள். சப்தமி திதி என்னைக்கு என்ன சொன்னாலும் பிதிரு தோஷம் இருக்கிறதா? பிதிரு தோஷம் இருக்குது, முன்னோர்களுடைய அனுகிரகம் இல்லை, முன்னோர்கள் நல்லா வேலை செய்ய மாட்டேங்காங்க, நமக்கு பிரச்சனை தன்மைகள் போக்குவரத்து இருந்தால் சப்தமி திதி என்று கண்டிப்பாக என்ன சொல்லணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போய் வில்வ மாலை போட்டு தேன் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சூப்பராக கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா அஷ்டமி. அஷ்டமி என்று சொன்னால் மகாருத்ரன் நாள். அஷ்டமியில் ஒரு காரியம் செய்யக்கூடாது, எல்லாரும் செய்யக்கூடாதுங்க. அதை தைரியமாக எடுத்து செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்போ அஷ்டமி மகாருத்ரனுடைய நாள். அந்த நாள் மகாருத்ரனுடைய நாளில் என்ன சொன்னான்னா நாம் நினைத்த காரியங்களை நடத்தலாம், அதற்கு பவர் உண்டு. அதற்கு அடுத்து நவமி திதி அம்பிகை நாள். அம்பிகை எதிரியை கொல்லும் நாள் நவமி. நவமி என்று சொன்னால் நமன், யமன். அப்போ அம்பிகை அம்பிகை அப்படின்னா என்ன சொல்கிறான்னா அந்த நாளில் காளி துர்க்கையை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எதிரி வீழ்ந்து விடுவான், கஷ்டங்கள் வீழும். அதுக்கடுத்து தசமி திதி தர்மராஜா நாள். தர்மராஜாவுடைய நாள், யமனுடைய நாள். அந்த நாளில் என்ன சொன்னான்னா தர்மராஜா நாளில் எல் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் ஆயுள் தோஷம் போகும். ஆயுள் பங்கமுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த தோஷத்தை தசமி திதியில் எல் தானம் பண்ணுங்கள், யமனை வழிபாடு செய்யுங்கள். 11 அதுக்கடுத்து 11 என்ன சொன்னான்னா ஏகாதேசி மகாருத்ரன் நாள். மகாருத்ரன் நாள். அந்த நாளுக்கு ஒரு வலிமையான சக்தி உண்டு ருத்ரனுக்கு, அதில் வழிபாடு பண்ணுங்க. 12 துவாதசி திதிக்கு மகாவிஷ்ணு நாள். பொருளாதார மேன்மை வேண்டி மகாவிஷ்ணு நாளாகிய துவாதசி திதியில் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். 13 குடும்ப வாழ்க்கை திரையோதசி திதி. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் இல்லாமல் சண்டை சத்தங்கள் போட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை இருக்கிறது, அந்த அம்மாவுக்கு எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குன்னா திரையோதசி திதி மன்மதன் நாள். இந்த மன்மதனுடைய நாளில் என்ன சொன்னான்னா பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, குடும்பம் சந்தோஷத்துக்கு இணைச்சி விடுவார். அந்த பிரதோஷம் என்பது என்னது? சிவனுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்கிற நாள் தான் பிரதோஷம், திரையோதசி திதி. அப்போ நம்ம அந்த மன்மதன் நாளில் போய் என்ன சொன்னான்னா வழிபாடு பண்ணினால் நன்றாக இருக்கும். 14 சதுர்த்தசி காளியுடைய நாள். காளியுடைய நாளில் என்ன சொன்னான்னா சத்துருக்கள் சதுர்த்தசி திதியில் காளியை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அமாவாசை என்பது குலதெய்வத்துடைய நாள். அமாவாசையும் பௌர்ணமியும் குலதெய்வத்துடைய நாள். இந்த ரெண்டுக்குமே இதான், அமாவாசையும் பௌர்ணமி குலதெய்வத்துடைய நாள். இந்த நாளில் என்ன செய்யணும்? உங்களுடைய குலதெய்வம் என்ன சொல்கிறான்னா ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலே வழிபாடு பண்ணுங்கள், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலே வழிபாடு பண்ணுங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும். இதுதான் 16 திதிகளுக்குண்டான வலிமையான சக்திகள். இதில் என்ன சொன்னா எல்லாமே வலிமையானது தான். இதை நம்ம நடைமுறைப்படுத்தினோம்னா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க, பிரச்சனை இருக்காது. நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.